வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் சிறுபான்மையினர் மற்றும் பெண்களின் வாக்குகளை நீக்கி வெற்றி பெற்று விடலாம் என்ற அதிமுக பாஜகவின் தப்பு கணக்கு தமிழ்நாட்டில் எடுபடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் திமுகவினருக்கு கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பெயரில் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டது போல் தமிழ்நாட்டிலும் அதே குறுக்கு வழியை பின்பற்ற ஒன்றிய பாஜக அரசு தனது கைப்பாவையாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்த முயற்சி செய்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பட்டியல் இனத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் உள்ளிட்டவர்களின் பெயர்களை சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மூலமாக வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டால் வெற்றி பெற்றுவிடலாம் என்ற அதிமுக பாஜகவின் தப்பு கணக்கு தமிழ்நாட்டில் எடுபடாது என கூறியுள்ள மு.க.ஸ்டாலின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை சட்ட ரீதியாகவும் மக்களுடன் களத்தில் நின்றும் திமுக எதிர்கொள்ளும் என்று உறுதியுடன் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு ஏற்பட்ட இயற்கை பேரிடர் காலங்களில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சென்று எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களையும் சந்தித்து துணை நின்றதாக சுட்டிக்காட்டியுள்ள மு.க.ஸ்டாலின் தற்போதுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் பருவமழை காலத்திலும் அரசியல் களத்தில் ஏதாவது அறுவடை செய்ய முடியுமா என்பது போல் செயல்படுகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். நெல் மூட்டைகள் கொள்முதல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னவையெல்லாம் புழுகு மூட்டைகள்தான் என்பதை திமுக அரசின் செயல்பாடுகள் நிரூபித்துவிட்டன என்றும் பொய்களையும் அவதூறுகளையும் புறந்தள்ளி தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றுவோம் என்றும் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.